வீக்கெண்ட்னாலே ஸ்பெஷல் தான். அதுலயும் வெரா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப ஸ்பெஷல் தான். மீனை தேடி நம்ம போக வேண்டியது இல்ல, நம்ம வீட்டுக்கே வெரா மீனை கொண்டு வந்துட்டாங்க பாருங்க அம்சாக்கா. மீன் வலிக்கிட்டு போது பாருங்க. கல்லுப்பு, சாம்பல், கருங்கல்லாம் கொண்டு வந்து அவங்களே நீட்டா கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அக்கா பத்தின டீடைல்ஸ் வேணுமா கேளுங்க. எத்தனை வருஷமா தொழில் பண்றீங்க? 40 வருஷமா பாக்குறேன். 40 வருஷமா. எந்த ஏரியா நீங்க? நான் பனங்காடி. சரி, நம்ம ஆளுங்க நம்ம நண்பர்கள்லாம் கேட்டா தள்ளுபடி விலையில கொடுக்கணும். கொடுப்பேன். எந்த ஏரியாலாம் கொடுப்பீங்க? மகாத்மா காந்தினாரு, உழவர் சந்தை, இது நம்ம ஆபீஸ் இருக்காங்க, ஆலமலம், கோசாலம், இப்படி எல்ஐசி காமி வரைக்கும் வந்துட்டு போய். சரி, நல்லது, சந்தோஷம். இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா சரி. போன் ஆர்டருக்கு கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல இருக்கு. வாழைச்சாரல் வீடியோன்னு சொல்லி டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க. இப்ப ரெசிபியை பார்க்கலாமா? எண்ணெயை ஊற்றி சீரகம், வெந்தயம், கருவேப்பிலையை போட்டு தக்காளி, சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு சேர்த்து மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகா பொடியை போட்டு வதக்கி விட்டு தேவையான அளவு புளியை ஊற்றி தேங்காய் பால் எடுத்து கொதிக்க விட்டு அதுல மீனை போட்டு லேசா மல்லித்தலையை தூவி விட்டா சுவையான வெரா மீன் குழம்பு ரெடி. அப்புறம் என்ன, நோ மோர் வெயிட்டிங். சோத்த போட்டு மீன் குழம்பு ஊத்தி வெரா மீனை கடிச்சு சாப்பிடுறதுக்கு செம்மையா இருந்துச்சு. பொரிச்சாலும் வெரா மீன் சூப்பர் தான். ஓகே, வீக்கெண்ட் ஆயிடுச்சு. அம்சாக்காக்கு போனை போட்டு நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.